அதிமுக பாஜக கூட்டணியை உடைப்பது தங்களின் நோக்கமல்ல. அதிமுக சிதைத்துவிடக்கூடாது என்று நட்புணர்வோடுதான் கூறுகிறோம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், துணை குடியரசுத் தலைவர் திடீரென பதவி விலகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றும், இது பெரும் அரசியல் சதியா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாகவும் தெரிவித்தார். துணை குடியரசுத் தலைவர் பதவி விலகல் குறித்து உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரிக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் வலியுறுத்தினார். மேலும் திமுக கூட்டணியில் இருப்பதால் தான் அதிமுக பாஜகவை விமர்சிப்பதாக அவர்கள் கூறுகின்றனர் என்றும், திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்காது எனவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேனாள் முதலமைச்சர் அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறித்து பல விமர்சனங்களை வைக்கிறார். அதை வரவேற்கிறோம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியின் வழிகாட்டுதலின்படி அவர் இதுபோன்ற விமர்சனங்களை வைக்கிறாரோ என்ற ஐயம் எழுகிறது. அதிமுகவை பலவீனப்படுத்தி இரண்டாவது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் வந்துவிட வேண்டும் என்கிற பதைப்பு தான் பாஜகவுக்கு மேலோங்கி இருக்கிறது. இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டுகிறோம். அதிமுக மீதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீதோ எங்களுக்கு எந்த காழ்ப்பும் இல்லை. திமுக கூட்டணியில் நாங்கள் இருப்பதால் தான் பாஜகவையும் அதிமுகவையும் விமர்சிக்கிறோம் என்று பலர் கருதுகிறார்கள். திமுக கூட்டணியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பாஜகவின் கொள்கைகளை விசிக ஒருபோதும் ஏற்காது. ஏற்கனவே விமர்சித்திருக்கிறோம், தொடர்ந்து விமர்சிக்கிறோம்.